கோழி சில்லற குழம்புன்னு சொல்லுவாங்க. இத செய்றது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாப் நாச்சா இருக்கும். டிஃபனுக்கும் சரி, சாப்பாடுக்கும் சரி அட்டகாசமா இருக்குங்க. கோழி சில்லறன்னா ஒண்ணும் இல்லங்க. கழுத்து, ஈரலு, அது மாங்காய், கிட்னி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு செய்றது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துங்க, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துங்க, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கல்பாசி, அனாசிப்பூ போட்டு 3 பெரிய வெங்காயம், 10 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுங்க. இது எல்லாத்தையும் ஒரே மிக்ஸி ஜாருக்கு மாத்திங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும், 2 ஸ்பூன் மல்லித்தூளும், 20 கிராம் வரைக்கும் கல் உப்பும் போடுங்க. 1 கிலோ கோழி சில்லறைக்கு இது கரெக்டாக இருக்குங்க. எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணுறோம், ஒரே ஜாரில் போட்டுடுறோம். வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலே 100 ml தயிரையும் ஆட் பண்ணிடணுங்க. தயிரையும் ஆட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் இதில் பெரிய வேலைன்னு ஒன்றுமே இல்லை. அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. நைஸாக இருக்கட்டும். எதுவுமே திப்பி திப்பியாக தெரியக்கூடாது. ஒரு 50 ml வரைக்கும் எண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுதை குக்கரில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுங்க. கழுத்து, ஈரல் இதெல்லாம் 2-3 முறை வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா அட்டகாசமான கோழி சில்லற பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.